பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் எப்போதும் போல இந்த தொலைக்காட்சி வாயிலாய் சந்திக்கவும், தேவனுடைய வார்த்தையை சொல்லவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற நல்ல சுகத்திற்காய் பலத்திற்காய் ஸ்தோத்திரம். அநேகர் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, சிலரெல்லாம் ஜெபிக்க கூட செய்கிறீங்க, சிலரெல்லாம் ஐயா மேன்மைப்படுத்தி பேசவும் செய்கிறீங்க. நான் சொல்லுவேன், பேர் புகழ் எல்லாம் அவர் ஒருத்தருக்கு தான். ஏன்னா அவர் நம்முடைய மூலமாக கிறிஸ்து வளர வேண்டும், நாம் சிறுக வேண்டும். யோவான் ஸ்நானன் சொன்னான், நீர் பெருகவும் நான் சிறுகவும் என்று சொன்னான். அந்தப்படி ஆண்டவருடைய நாமம் எப்படியாயினும் ஜனங்களுக்கு சென்று சேர வேண்டும். அதுதான் ஒவ்வொருவருடைய வாஞ்சையும் விருப்பம். இந்த நாளிலே நான் உங்களோடு பேச வேண்டும் என்று நான் அங்குமிங்கு ஓடிக்கொண்டிருந்த இந்த வாரம் என்று தான் சொல்லணும். ஏன்னா ஒரு பக்கம் பார்வையற்ற மக்கள் திருச்சபையில் பல வேலைகள் நிமித்தமாய் அலைந்து தெரியும் போது என்னிடத்தில் பல பேர் பல கேள்விகளை கேட்டீங்க. அதில் ஒரு அம்மையார் கேட்டீங்க, பரிசுத்தம்னு சொல்கிறாங்களையா, எப்படியா இந்த பூமியில் நான் பரிசுத்தமாக வாழ்கிறது? எங்கே போனாலும் எல்லா காட்சியும் கண்ணில் படுதே, நான் எப்படி பரிசுத்தமாக என்னை காத்துக்கொள்வது? ரொம்ப அழகாக கேட்டீங்க. ஏன் காத்துக்கொள்ளாட்டா என்னையா காத்துக்கொள்ளணுமே, நம்ம முடியலையே, காத்துக்கொள்ளணும் தெரியுது, ஆனால் என்னால் முடியலை. சூழ்நிலைகள் மத்தியில் எப்படி காத்துக்கொள்வது, இதை குறித்து சொல்லுங்கள் என்று சொன்னீர். உண்மைதான். இன்றைக்கு உங்களோடு நான் அதை குறித்து சொல்ல வாஞ்சிக்கிறேன். உடைய வேதாகமத்தை தயவு செய்து எங்கு இருந்தாலும் தேடி கையில் எடுத்து 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14-15 அந்த வசனத்தை கையில் எல்லாரும் தேடி எடுப்பீங்களா? அப்படி எல்லாம் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து வருமா? நாங்கள் பாவே பாரதா கஸ்தியோத்து சோருக்கா தாழ்மையாக உம்மையே நோக்கி கண்ணீரோடனே பூக்கத்தோடு வாஞ்சையாய் கெல்லும் போது பிரயவாய் சிலுவை வைத்த இயேசுவே எங்கள் வேண்டல் கேளுமே. நீ வேட்டதும் மாந்ததாய் பிறந்ததும் ஏழையாய் வளர்ந்ததும் கூட்ட பசி தாகமும் சாவை வெல்ற சத்துவம் பரமேறும் அற்புதம் சிலுவை வைத்த இயேசுவே எங்கள் வேண்டல் கேளுமே. லாசருவில் கல்லறை
அண்டைப்பட்ட துக்கத்தை சீயோனழிவு காணி கேட்ட சஞ்சல கண்ணி ஊக்கத்தோடு பாஞ்சையாய் கேஜோ போது தயவாய் சிலுவை வைத்த இயேசுவே எங்கள் வேண்டல் கேளுமே. சேமு கல்லறை காத்த காவல் மூத்தீரை சாவை வெல்ல சத்துவம் பரமேறும் அற்புதம் நல்மேலோர்க்கு ரட்சிப்பை தீயும் அல்பில் வல்லமை சிலுவை வைத்த இயேசுவே எங்கள் வேண்டல் கேளுமே. இந்த பாடல்கள்லாம் கேட்கும் போதே நம்மை பரவசப்படுத்தும், ஒரு வகை உணர்வை உணர்த்தும். ஏன்னா பார்க்கிறோம், நாங்கள் பாவ பாரத்தால் கஸ்தியுட்டு சோறுங்கால் தாழ்மையாக உம்மையே நோக்கி கண்ணீருடனே ஊக்கத்தோடு வாஞ்சையா கெஞ்சும் போது தயவாய் சிந்தை வைத்த இயேசு. அதென்ன சிந்தை வைத்த இயேசு? லூக்கா 23:34 ஜனங்கள் மேல் சிந்தையோடு சொன்னார், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதுனே உங்களுக்கு தெரியலையேன்னு. அப்பவும் சிந்தை யார் மேலே தான் இருந்தது? மனிதர்கள் மேலே தான். அதனால தான் சொல்கிறோம், சிந்தை வைத்த இயேசுவே எங்கள் வேண்டல் கேளுமே. அடுத்த வரியில் சொல்கிறாரு, மோட்சத்தை நீர் விட்டதும். அவர் இருந்த இடம் எப்படி? அவ்வளவு அற்புதமான இடம். தன் பிதாவின் அருகிலே செல்ல குமாரனாய் இருந்தவர். அப்படி இருந்தவர் மோட்சத்தை விட்டு மாந்தராய் பிறந்து ஏழையாய் வளர்ந்து உற்ற பசி தாகம் எல்லாவற்றையும் அறிந்து சாவை வென்ற சத்துவத்தோடு பரமேறினாரே, அது அற்புதம். அதோட 100 வரி சொல்கிறாரு, பிரேத சேமம் கல்லறை காத்த காவல் முத்திரை. எனக்கு அன்பானுடைய லாசருவின் கல்லறை அண்டையிலே அவர் விட்ட கண்ணீரை கூட அந்த கவிஞன் மறக்கலை. யோவான் 11:34 அவர் ஆவியிலே கலங்கினார். ஜனங்களெல்லாம் சொன்னாங்க, இவ்வளவாய் சிநேகித்த இவர் அவனை பிழைக்க வச்சிருக்கக்கூடாதான்னாங்க. ஏன்னா அவர் கண்ணீர் விட்டு கலங்கினார். இன்றைக்கும் சொல்லுவேன், லாசருவின் கல்லறை அண்டை பட்ட துக்கத்தை, சீயோன் அழிவுக்காக அவர் விட்ட சஞ்சல கண்ணீர். இந்த காலையில் நம்முடைய பாவ பாரத்தை சுமப்பதற்கு பரிசுத்தராம் அவர் நனையே ஒப்பு கொடுத்தாரே. இந்த நாட்களில் நம்மளால் பரிசுத்தமாக வாழ முடியுதா? இப்படி வாழ முடியலையா அப்படின்னு சொல்லி அநேகர் கேட்குறீங்க. ஐயா, உலகத்தில் எல்லாம் இருக்கும். அழகாக சொல்லியிருக்கார், உலகத்தில் எல்லாமே இருக்கத்தான் செய்யும். நாம் அதுக்காக உலகத்தோட்டு போக முடியாது, உலகத்துக்குள்ளே தான் வாழ்கிறோம். ஆனால் நம்மை காத்து கொள்ள வேண்டும். 1 பேதுரு 1:14-15 வாசிக்கலாம். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல். நல்ல கவனிங்க, முன்ன எப்படியெல்லாம் நடந்தோம் எல்லாருக்கும் தெரியும், அதை நான் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா ஒரே பேதுரு எழுதும்போது 2 பேதுரு 2:22 ஒரு பழமொழியவே எழுதி வைத்தார். மிக அழகாக எழுதி வைத்தார். நாய் தான் கக்கினதை தின்னவும், நாய் தான் கக்கினதை தின்னவும், கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழி. இது ஒரு பழமொழியின்படி அவர்களுக்கு நடந்ததா? இன்னைக்கு நம்மளும் அப்படித்தான். ஒரு காலத்தில் பன்றி போல் சேற்றில் புரண்டும்,
அழகா பாடலாம்ல. பன்றி போல் சேற்றில் பூரண்டே நன்றி இல்லாமல் தீரில் பன்றி போல் சேற்றில் பூரண்டே நன்றி இல்லாமல் தீரில் கரத்தால் ஆசீர்வதித்தே பரத்தால் பணித்தே கரத்தால் ஆசீர்வதித்தே பரத்தால் பணித்தே உம்ரத்தமே உம்ரத்தமே சுத்தம் செய்யுமே உம்ரத்தமே என் பாதமே உம்ரத்தமே என் பாதமே. பாய்ந்து வந்து நின்றதமே சான்றோர்களே கடைக்கலமே. பாய்ந்து வந்து நின்றதமே சான்றோர்களே கடைக்கலமே. பாவிகள் நேசர் பாவியல்லை கூவி கழுவி நீரல்லை. பாவிகள் நேசர் பாவியல்லை கூவி கழுவி நீரல்லை. உம்ரத்தமே உம்ரத்தமே சுத்தம் செய்யவே உம்ரத்தமே என் பாதமே உம்ரத்தமே என் பாதமே. சிலுவையில் சிந்தின வன்மையுள்ள இரத்தத்தில சிலுவையில் சிந்தின வன்மையுள்ள இரத்தத்தில என் பாவத்தை பரிகரித்தே அன்புள்ள தேவன் போற்றினார். என் பாவத்தை பரிகரித்தே அன்புள்ள தேவன் போற்றினார். உம்ரத்தமே உம்ரத்தமே சுத்தம் செய்யுமே உம்ரத்தமே என் பாதமே உம்ரத்தமே என் பாதமே. சிலுவை சத்தியம் நாசமடைவோர்க்கு பைத்தியம். சிலுவை சத்தியம் நாசமடைவோர்க்கு பைத்தியம். ரட்சிப்படைவோர்க்கு சத்தியம் அச்சயம் காப்பதேத்தியம். ரட்சிப்படைவோர்க்கு சத்தியம் அச்சயம் காப்பதேத்தியம். உம்ரத்தமே உம்ரத்தமே சுத்தம் செய்யுமே உம்ரத்தமே என் பாதமே உம்ரத்தமே என் பாதமே. நாய் இருக்கே அதுதான் கக்கினது என்ன செய்யும்? திரும்ப திங்கும். நம்ம வாழ்க்கையில் என்னைக்கு ஆண்டவருக்குள்ளே வந்துட்டோமோ அதுக்கப்புறம் பாவத்துக்கும் நமக்கு என்ன கிடையாது, சம்பந்தம் கிடையாது.
விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் ஐக்கியமே ஐக்கியம் இல்லை. சம்பந்தமே. ஆனால் சில நேரம் பொண்ணு கொடுக்குறதுக்கா என்ன செஞ்சிடறோம், சம்மந்தம் வச்சுக்கிறோன்னா அவரையும் மாற்றிடுறேன். எப்படி கழுவப்பட்ட பண்ணி திரும்பி எங்கே தான் போகும், அதை மறந்துடக்கூடாது. இது பழமொழியாகவே எழுதி வச்சிருக்காரு. எனக்கு அன்பார்களே, நம்மகிட்ட எதுக்கு இந்த நாயை உதாரணமாக சொல்கிறாரு, கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். நாய்கிட்ட என்னென்ன குணம் உண்டு தெரியுமா? மோப்பம் பிடிக்கிற குணம். இன்றைக்கி அநேகருக்கு அதுதான், பக்கத்து வீட்டை மோப்பம் பிடிக்கிறது. அவன் வீட்டில் என்ன நடக்குது, அவன் வீட்டில் நடக்குது, நம்ம வீட்டில் எப்படி இருக்குது. முதல்ல வேதம் சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்து கொண்டால் நாம் என்ன செய்யப்பட மாட்டோம், நியாயம் தீர்க்க படம்னா படம் பாட்டோம். நம்மை முதலாவது பரிசுத்தமாக காத்துக்கொள்ளணும். எனக்கு அன்பார்களே, நாம் முன்னே எப்படி இருந்தோம், ஆண்டவரை அறிகிறதற்கு முன்னே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, மிக அழகாக நமக்கு எழுதி வச்சிருக்கா. தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்கள். தீத்து 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை மிக அழகாக நமக்கு எழுதி வச்சிருக்கலாம். நம்ம அநேக காரியங்களை பார்க்கிறோம், கேட்கிறோம், ஆனால் மறந்துடுறோம். தீத்து 2ஆம் அதிகாரம், அதாவது 2ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம். எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல். முதல்ல அதை கவனிக்கணும். மற்றவன் நம்ம குறித்து என்ன சொல்லிடக்கூடாது, ஒரு குறை சொல்லாத அளவுக்கு நம்மளால் நடக்க முடியுதா? முதல்ல யோசிச்சு பாருங்க. முன்னே நம்ம எப்படி இருந்திருப்போம், குறைவாக இருந்திருப்போம். என்னைக்கு ஆண்டவருக்குள்ளே வந்துட்டோமோ நம்முடைய குறைவுகளெல்லாம் அவர் நிறைவாய் மாற்றிட்டார். நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகணும் வேதம் சொல்லுது. அப்போ நிறைவு நமக்குள்ளே வந்துருச்சா? இங்கே அழகாக எழுதி வச்சிருக்காரு பாருங்க, திரும்ப வாசிங்க. எதிரியானவன் உங்களை குறித்து, கூட இருக்கிறவன் இல்லைங்க, எதிரி நம்மளையே ஆகாதுமா, அவன் கூட நம்மளை கொஞ்சம் குறை சொல்ல முடியக்கூடாது. எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பமில்லாதவனும் நல்லொழுக்கமுள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாயிருப்பாயாக. முதல்ல அப்படி இருக்கணும். எனக்கு அன்பால் எதிரி கூட நம்ம பார்த்து அவரை குறை சொல்ல என்னையா இருக்குது. தானியேலை பார்த்து குறை சொன்னாங்க, என்னென்னமோ குற்றம் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் என்ன குற்றம் மேலே ஒன்று கண்டுபிடிக்க முடியல. அவன் தன்னுடைய தேவனுடைய வேதத்தில் எப்பவும் ஜெபத்தில் தரித்திருக்கிறத குறித்து வேற எந்த விஷயத்தில் அவனை குறை சொல்ல முடிஞ்சா? ஒரு குறை. எத்தனை எதிரி இருந்திருப்பான். எதிரிகள் முன்னாடி விருந்து பண்ணி உன்னை ஆயத்தம் பண்ணி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன். வேற நம்ம மற்றவங்க குற்றவாளின்னு சொல்றதுக்கு, இவன் கிறிஸ்தவனா இப்படி நடந்துக்கிறான்னு சொல்றவங்க இருக்கிறதா பரிசுத்தம்? எனக்கு அன்பான எதிரிகள் கூட என்ன சொல்லக்கூடாது, குறை சொல்ற அளவுக்கு ஒன்றும் இருக்கவே கூடாது. ஏன்னா நம்ம மத்தியில் வாழ்கிறவங்க நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, நம்ம வாழ்க்கையை பார்ப்பாங்க. அவன் போய் பைபிளை உட்காந்து படிக்க வேண்டியதில்லை, உன்னை பார்க்கும்போதே அவன் தெரிஞ்சுக்கணும், ஓ இவன் கிறிஸ்தவன், இயேசுவால பிடிக்கப்பட்டவன். இவன் யாரு? ரத்தத்தாலே கழுவப்பட்டவன், இயேசுவால பிடிக்கப்பட்டவன், ரத்தத்தாலே கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இந்த பூமி சொந்தம் இல்லை, எனக்கென்று எதுவும் இல்லை, இந்த பூமி சொந்தம் இல்லை, எல்லாமே இயேசு, எல்லாம் இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. பரலோகம் நிறைய பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. ஒருவரும் ஐயா ஒருவரும் அழிந்து போகாமலே, ஒருவரும் அழிந்து போகாமலே
தாயகம் வர வேண்டும் தப்பாமலே, இந்தியா தாயகம் வர வேண்டும் தப்பாமலே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பின்னானதை மறந்து முன்னானதை நாடினே, முன்னானதை மறந்து முன்னானதை நாடினே. எல்லேசு ஐயா எல்லேசு, இந்த எல்லேசு தருகின்ற பரிசுக்காக, எல்லேசு தருகின்ற பரிசுக்காக நக்கி நோக்கி தொடருகின்றேன், நான் நக்கி நோக்கி தொடருகின்றேன். இயேசுவாலே இயேசுவாலே நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவன், இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், ரத்தத்தாலே கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இந்த பூமி சொந்தமில்லை, எனக்கென்று எதுவும் இல்லை, இந்த பூமி சொந்தமில்லை. எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, இயேசு இயேசு, எல்லாமே இயேசு இயேசு இயேசு. பார்க்கிறவன் சொல்லணும், எதிரி நமக்கு பிடிக்காதவங்க கூட நம்ம கொஞ்சம் குறை சொல்லக்கூடாது. அதாங்க பரிசுத்தம். பரிசுத்தோன்னு தான் 40 நாளில் சிகரெட்டு குடிக்க மாட்டேன், 40 நாளில் கறி திங்க மாட்டேன், மீன் திங்க மாட்டேன், முட்டை திங்க மாட்டேன். இது இல்லை பரிசுத்தம். பரிசுத்தங்கிறது எது? திரும்ப அந்த வசனத்தை வாசிக்க முடிக்க போறேன். தீத்து 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் எதிரியானவன் உங்களை குறித்து நம்ம குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறது, ஒரு பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்ல. அவன் வாயிலிருந்து வரணும். அவன்கிட்ட என்னத்தையா சொல்ல, என்னத்தை சொல்ல? அவன்கிட்ட ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா எதை எடுத்தாலும் ஏசு ஏசுமா, ஏசு ஏசுமா, பரிசுத்தம் பரிசுத்தமா. அதுதாங்க பரிசுத்தம். முன்னே நம்ம நடந்ததுக்கு இப்போ இருக்கிற வித்தியாசம் அதுதான். முன்னே எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் பேசலாம். ஆனால் ஆண்டவருக்குள்ளே வந்த பிறகு நமக்குள்ளே இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் பேசணும், இப்படித்தான் செய்யணும். இது நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் மிக ஆனந்தப்படுறீங்க, சந்தோஷப்படுறீங்க. சிலர்லாம் சொல்கிறீங்க 1/2 மணி நேரம் எப்படி ஓடுதுன்னே தெரிய மாட்டேங்குது. கடியாரத்தில் தான் ஓடுது. சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் சேர்ந்து வினாடி முள்ளும் ஓடுது. அது முக்கியம் இல்லை, நேரம் ஓடுறது முக்கியம் இல்லை. அதுலேருந்து உங்களுக்கு என்ன பெற்றுக்கொண்டீங்க? எல்லாரும் தான் பேசுகிறாங்க, எல்லாரும் பேசுகிறாங்க. இந்த வேதத்தில் இல்லாத உங்களுக்கு தெரியாது எதுவுமே இல்லை. எல்லாம் தெரிஞ்சு படித்து வாசித்து பார்த்துருப்பீங்க. ஆனால் ஏற்ற சமயத்தில் சொல்லப்படுகிற வார்த்தை, எனக்கு அன்பானுடைய கேட்கிற நீங்கள் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இது தொடர்ந்து வரணும், இதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். இந்த உபவாச நாட்களில் எங்கள் சபையிலும் கூட ஒரு உபவாச ஜெபம் நடத்திட்டு வரோம். 40 நாள். நான் நேற்று காலையிலே அங்கேயே இருந்தேன். இந்த 40 நாள் ஜெபத்தில் பார்த்தீங்கன்னா 2 கண்ணும் தெரியாத பெண்கள் வருவாங்க. ஆண்கள் இல்லை, பெண்கள் வருவாங்க. அவ்வளோ பேரும் வந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நான் முடிஞ்சு போகும்போது அவங்க உபவாசத்தோடு வர்றதுனால அப்படியே அனுப்பக்கூடாதுன்னு யோசிப்பேன். இவங்களுக்கு ஒரு நல்ல ஜூஸ் கொடுத்து, ஒரு பிஸ்கட்டோ அல்லது ஒரு வடையோ டீயோ கொடுத்து 1 மணிக்கு, ஏன்னா 10லேருந்து 1 மணி வரைக்கும் உட்காந்துருப்பாங்க. இந்த 40 நாட்களும் அன்றைக்கி நான் ஆரம்பிக்கும் போது எல்லோரும் சொன்னாங்க, ஐயா ஒரு நாளைக்கு எப்படி சுற்றினாலும் 600-700 செலவு வந்துடுமே. நான் சொன்னேன், கர்த்தர் பெரியவர், அவரில் சந்திப்பார், நீங்கள் ஜெபத்தை பண்ணுங்க. இவைகளெல்லாம் தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். நீங்களும் கர்த்தர் ஏவினால் 1 நாள் 2 நாளைக்கு தாங்கலாம். ஆனால் கட்டாயம் இல்லை. உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் இந்த நாட்களில் கூட்டு சொன்னால் அதில் வைத்து உங்களுக்காக ஜெபிப்பார். இப்போ நானும் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி சொல்லுவேன், சிலர் கேட்குறீங்க, ஐயா எப்படி நாங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கோம், உதவி பண்ணணும்னு ஆசை இருக்குது, எப்படி தொடர்பு கொள்ள? இதில் 2 ஃபோன் நம்பர் வரும், அதில் ஜிபே உண்டு. ஒருவேளை உங்களுக்கு இல்லையா, எனக்கு சாதாரண ஃபோன் தான் வச்சுருக்கேன், அக்கௌண்ட் நம்பர் வேணும்னா அதுவும் இதில் வருது. இல்லை ஒருவேளை நான் பில்லு வைக்கணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கேட்ட கேளுங்க, அதுக்கும் வழி வாய்ப்புகள். போஸ்ட் வழியாக போடுறவங்க சொல்கிறீங்க, மணியாருக்கு பணம் நிறையா வருது, உண்மைதான்.
நான் அக்கௌண்ட் நம்பர் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரேன். 36 35 38 89 63. இது போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள நம்பர். இது வழியாக நீங்கள் அங்கே போஸ்ட்டில் சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பணமே செலவழிக்காமல் அக்கௌண்ட்டுக்கு நேரடியாக வந்துடும். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். நானும் உங்களுக்காக இப்போ ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த நாட்கள், இந்த 40 நாள் ஒரு விசேஷித்த நாள். இதில் ஜெபித்து வெற்றி பெற முடியாத காரியமே கிடையாது. காரணம், இயேசு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். 40 நாள் உபவாசத்திற்கு பின்பு எங்களுக்கும் பலவிதமான சோதனைகள் வரும், பிரச்சனைகள் வரும், பாடுகள் வரும். ஆனால் எங்கள் பரிசுத்தம் குலையாமல் எதிரிகள் கூட, எங்களை அறியாதவர்கள் கூட குற்றம் சொல்ல ஒன்றுமில்லை என்று சொல்லத்தக்க எங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் மாற்றும், பரிசுத்தமாய் மாற்றும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். தங்களுக்கன்பாலை இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். படுத்த படுக்கையில் இருந்து ஐயோ என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருமா, அடுத்த மாதம் நான் இருப்பேனா என்று கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். கேன்சர் வியாதியினாலே ஐயா வெளியே சொல்ல முடியாத இன்னும் எத்தனையோ பேர் டயாலிசிஸ் பண்ணிக்கொண்டு சுகர்னால, ப்ரெஷர்னால, பல வியாதிகளினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொன்றுக்கும் உலக பிரகாரமாக ஒரே பல மருத்துவர்கள் உண்டு. ஆனால் ஒரே வைத்தியர் இயேசு. அவர் எல்லா நோய்க்கும், சகல நோய்களையும் வியாதிகளையும் குணமாக்குகிற தேவன். உங்கள் ஒவ்வொருவருடைய நோய்களெல்லாம் நீக்கவும், நொடிப்பொழுதில் சுகம் தரவும் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஐயா, நீங்களும் ஒருவேளை இந்த ஊழியத்தை அன்றைக்கு தான் பார்ப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். குறிப்பாய் தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் நல்ல மதிப்பெண்கள் பற்று பாஸ் செய்யட்டும். போக்கில வரத்தில் எங்கு பார்த்தாலும் நாசங்களும், மோசங்களும், விபத்துகளும். இன்றைக்கு ஒருவேளை ஐயோ நல்லா தானே புறப்பட்டு போனார், இந்த காலையில் திரும்பலையே, போன 10 நிமிஷத்தில் இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி மனம் சோர்ந்திருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீர் மாறட்டும், கவலைகள் மாறட்டும், வேதனைகள் விலகட்டும், வியாதிகள் மறையட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.